பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். வேத புத்தகத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுகிறார், மோசே, நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி காலமே சீனாய் மலையின் உச்சியில் வந்து என் சமூகத்தில் நில் என்று சொல்லுகிறார். இந்த மோசேயும் விடியற் காலத்தில் எழுந்து ஆயத்தமாகி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை உச்சிக்கு போய் தேவ சமூகத்தை காத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது தேவன் இந்த மோசையோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். தேவ ஜனங்கள் வாழக்கூடிய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்றுக் கொடுத்து அந்த மோசே மலை உச்சியிலிருந்து அனுப்பி விடுகிறார். இந்த மோசே மலை உச்சியிலிருந்து இறங்கி வரும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த மோசையின் முகம் பிரகாசித்தது. ஜனங்களால் மோசையை பார்க்க முடியவில்லை. எனவே மோசே என்ன செய்கிறார், முக்காடு போட்டு தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு தேவ ஜனங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் அதிகாலையில் காத்திருக்கும்போது தேவனோடு கூட நாம் காத்திருந்து அவரோடு கூட பேசும்போது நம்முடைய முக சாயலையும் நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமைய வேண்டுமானால் நாம் அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆமேன். எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை பார்த்திங்கன்னா, அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற வழக்கம் உடையவர். ஒரு முறை அவரை சந்திப்பதற்கு அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பர் அவரை சந்திப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் வந்த நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்தில் இந்த ஆபிரகாம் லிங்கன் ஜெபிக்கிற பழக்கம் உடையவர், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பழக்கம் உடையவர். இந்த மனிதர் வந்து தன்னுடைய அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய வேலைக்காரரிடத்தில் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அந்த வேலைக்காரர் சொன்னார், இப்போ அவர் பார்க்க முடியாது, இப்போ அவர் முக்கியமான நபரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதிகாலை நேரம் 4 மணி 5 மணி அந்த நேரத்தில், அப்போது அவரை பார்க்க முடியாது, அவர் முக்கியமான ஒரு நபரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. இந்த வந்த நபருக்கு ஒரே குழப்பம், நம்மளை விட முக்கியமான நபர் யாருமே இல்லையே, அவர் இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு